அங்கிளுக்கு நான் ஒரு gift வாங்கி கொடுத்தா உன் பர்த்டேக்கு இப்போ வந்திருக்கு உனக்கு gift. என் தம்பி எனக்காக என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கான். ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அங்கிளுக்கு gift போயிடுச்சு, சௌபிக்கு இப்போ gift போயிடுச்சு. அடுத்து இன்னும் 2 பேருக்கு நான் gift கொடுக்க போறேன். என்னன்றதை பாருங்க. குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தா கோயிலுக்கு வரேன்னு அங்கிள் சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிளோட பர்த்டே. ஸோ ப்ராபப்ளி ஈவினிங் வந்து ஆன்ட்டியை கூப்பிட்றதுக்கு அங்கிள் வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ வந்தால் அவருக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு 2 பேரும் பிளான் பண்ணோம். சௌபி ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வர முடியாது, அங்கேயும் போக முடியாது. ஸோ வருவாங்கன்னு நினச்சி இந்த பிளான் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஷர்ட்டு வாங்கியாச்சு. ஸோ வந்திருந்தாருன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படின்னு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அங்கிள் வரல. என்னடா உங்க டேடிக்கு என்ன வாங்கியிருக்கேன். வேஸ்ட் அந்த கவர். நல்லா இருக்கலாம் பச்சை. இந்த கலர் அங்கிளுக்கு பிடிக்குமா? ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஆல்ரெடி 2-3 வச்சிருக்காரு. டிசைனா எனக்கு இதை பார்த்தோன்னா அங்கிளுக்கு பிடிக்கும்னு தோணுச்சு. காட்டன் ஒயிட் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். லினன் இது ஒன்று சம்மருக்கு, ஒன்றுன்னா அங்கிளுக்கு ட்ரெண்டியாக பிடிக்கும்னு அந்த கலர். அப்போ அவருக்கு இல்லையா? அப்புறம் டெனிம் நைஸ் எல்பி. நாளைக்கு பர்த்டே இது போட்டு சொல்ல அப்பாவை. மாப்பிள்ளை செலெக்ஷன் பிடிக்குமா அங்கிளுக்கு இந்த கலர்? பிடிக்கும் அந்த கலர் சட்டை அப்படின்னு. எங்க வெள்ளம் ரொம்ப நிறைய போடுவாரு. இப்போ ரீசெண்டாக இதான் அமைதி, இந்த கலர் தான். ஃப்ளோரல் பிஸ்தா கிரீம் பிடிக்கும். அமைதி 2-3 அமைஞ்சிச்சு. நல்லா தான் இருக்கு. அங்கிளுக்கு நான் ஒரு gift வாங்கி கொடுத்தா உன் பர்த்டேக்கு இப்போ வந்திருக்கு உனக்கு gift. என் தம்பி எனக்காக என் பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கான். லைப்ரரியிலே கொஞ்சம் டிலே. இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணேன்னா பார்க்கணும்னா லட்டூஸ் கிச்சன் vlogல பாருங்க. ரொம்ப நாளா லட்டூஸ் கிச்சன்ல vlog-ஏ வரல. நீங்க இந்த vlog வரும். அவங்க கிச்சனுக்கு அவங்க போறாங்க. இனி வரும். மூஞ்சில சந்தோஷத்தை பத்தி என்ன விட்டு போற ஃபீலிங்கே இல்ல. அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன உடனே ஐயோ என்ன பண்றாங்கன்னு தெரியல, சரிவா போலாம் அப்படின்னு வந்துடும். நான் என்ன பத்தியில ஃபீல், ஐயோ புள்ள என்ன பண்ணுதுன்னு. அதான் என்ன பண்றாங்களோ அப்படி. ஓ புள்ள நாங்க என்ன பண்றோம். அப்புறங்க எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? எமோஷனலா இருக்கு. நான் எதிர்பார்க்கல அவன் ஏதோ ஹோம் டெக்கார் அந்த மாதிரி கொடுப்பான் அப்படிதான் நினைச்சேன். குட்டியா ஸ்டாச்சு அந்த மாதிரிதான். டொக்கு டொக்குன்னு ஆடுது. என்னவா இருக்கும்? கிளாக்கா இருக்குமா? விண்டேஜ் ஸ்டைல்ல சின்னதா அப்படிலாம் யோசிச்சேன். ஓபன் பண்ணோன்னா இது என் லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு. சம்டைம்ஸ் அவன் டப்பா வச்சு ஏமாத்துவான். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா சீலோட இருக்கு. நிஜமா போனா அப்படின்னு. நான் பாப்பாவை போட்டோ எடுக்கிறதுக்கு போன் நல்லா குவாலிட்டியா வேணும், நம்ம போன்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லை, என்ன பண்றதுன்னு உன்னை வாங்குனா நீ வாங்கல. பார்த்தா எனக்கே உண்மை டெய்லி அவனை எல்லா ஆங்கிள்லயும் வலிச்சு வாங்குவாங்கன்னு சொன்னது எனக்கு வாங்க சொன்னா போன். அவளுக்கு இல்ல, எனக்கு கேட்கல. அவன் போன் வந்து 5 வருஷமா 6 வருஷம் ஆயிடுச்சு. அதை மாத்துடா, உன் போனை அப்டேட் பண்ணுடா, 6 வருஷமா யூஸ் பண்ற, ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு போன். வேற ஸ்பேஸும் இல்ல, ஹேங் ஆகுது. ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒரே எமோஷனல். நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் கொடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இந்த மாதிரி யாராவது எனக்கு காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி வேற ஸ்டேட்டுக்கு போகுது. நான் வந்து இந்த கர்மாலாம் பிலீவ் பண்றவன். 2025ல வந்து அவனுக்கு நீங்க ஆனந்த கண்ணீர் கொடுத்தீங்க, 26ல அவன் உனக்கு ஆனந்த கண்ணீர் கொடுத்துட்டான். நான் பிரெக்னென்ட்னு சொன்னேன். அவன் ஆக்சுவலா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரீல் எடிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணான். நம்ம பிரெக்னன்சி அந்த மினி vlog அது எடிட் பண்ணும்போது அழுதுகிட்டே எடிட் பண்றோம். ஏன்டா எனக்கு அப்பா அப்ப 2 இருக்கு பார்க்கணும், 1 இருக்கு. இப்போ வந்து சௌபியோட போன்ல எடுக்கிற கிளாரிட்டி சும்மா அப்படி இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 4K இருக்கு.
அங்கிளுக்கு gift போயிடுச்சு, சௌபிக்கு இப்ப gift போயிடுச்சு. அடுத்து இன்னும் 2 பேருக்கு நான் gift கொடுக்க போறேன். யாருக்கு? என்னன்றத பாருங்க. என்ன வாங்கிட்டு வந்த? பாலா. பாலா. குக்கி 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 கோவை போடு. கேட்டியா என்னன்னு உனக்கு வந்துருச்சு பாரு. அடடா டேய் எது வழியா வராம பாரு. டேடி ஃபோன் தூக்கி போட்டா இதுல ஏறிடுவான். வேணாம் குடு. நான் போறேன். நீ வா. நான் கப்பு. சாப்பிடுறதா? அடே இந்த பால் இல்லடா, புது பால் போட்டாதான் எடுப்பாரு. ஒண்ணும் பண்ணாதவா நல்லா வாயு உள்ள வச்சிருக்கான். குடுத்தா ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கும், ஆடியோவும் நல்லா இருக்கு. குவாலிட்டி சூப்பரா. ஐயோ இனிமேல் இம்சை தாங்க முடியாது என்னால. ஆரஞ்சு ஜூஸ் தான் குடிப்பான், ஆரஞ்சு ஜூஸ் தான் போடுவான். வண்டி கவரி ஆரஞ்சு மாத்த சொல்லாம காலையில எழுந்திரிச்சு சூரியன் வந்தானா என் ஐபோன் கலர் அப்படின்வாலே. கார் டெலிவரி வரல, ஆரஞ்சு தான் மாத்த முடியும். A few minutes later. பாத்தீங்களா மூட்டை எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. ஏன் அது பேப்பர் பேக்கடா கிழிஞ்சிட போகுது. போதும் மீதியை நான் எடுத்துட்டு வரேன். வாங்க போயிட்டு வரேன். பாய் பாய். செல்லக்குட்டி பாய். ஏன்டா அந்த கேட்டை திறந்துதான் போயேன்டா. செல்லக்குட்டி பாய். இன்னைக்கு என் குரல்ல தான் தாலாட்டு. ராகேஷுக்கு அம்மா சாப்பாடு. அம்மா சாப்பாடா? 10 நாள் சாப்பிடலப்பா அம்மா சாப்பாடு. அதான் வெளியே போறோமே, அம்மா எங்க சமைப்பாங்க. டாடா, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். பாய்டா. டாடா. பாய் பாய். பாத்து போ, வீட்டுக்கு போய் சொல்லு. பாய் பாய் பாய். டாடா. எப்படி போச்சு உங்க நாள்? நல்லா போச்சு. தூக்கம் தான் இருக்க மாட்டேங்குது. நைட்டானா அவன் நைட்டு முழிச்சிக்கிட்டே இருக்கான். காலையில தூங்குவான்னு பார்த்தா காலையில ஒரு 2 hours தூங்குறான், அதுக்கப்புறமும் முழிச்சிக்கிறான். ஸோ ஸ்லீப் கரெக்டாக இல்லாததுனால டயர்டாக இருக்கு. அம்மா இருக்கும்போது அம்மா வந்து நைட்டில் நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க பார்த்துப்பாங்க. நான் இன்னைக்கு பார்த்துக்க மாட்டேன்ற. அப்படி சொல்லலை, நீ எப்படி பார்த்துப்ப குழந்தைய ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா தானே, நீயும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர் தானே. அவன் டெலிகேட்டா இருக்கான், உனக்கு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை இது வரைக்கும். இதுதான் கௌதம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் வந்து பிறந்த குழந்தைய தூக்குனதுன்னா அவன் குழந்தையதான். அவ்வளோ பயம். நிறைய மென்னுக்கு அது பயமா இருக்கும், அந்த தலை நிக்கிறதுக்கு முன்னாடி தூக்குறது. ஸோ அதனால சொல்றேன், கௌதம் இதுக்கு முன்னாடி நைட்ல பார்த்துப்பான். எப்படின்னா அந்த தலகாணியை வச்சுட்டு அப்படியே ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துருப்பான். அவனுக்கு கை காலெல்லாம் மறுத்து போற அளவுக்கு அப்படியே அசையாம உட்காந்துருப்பான். ஏன்னா பாப்பாக்கு தலை ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்னு. பட் நைட்டு அழும்போது நான் என்னால் எழுந்துக்க முடியலன்னா அம்மா வந்து தூக்கி தாலாட்டு பாடிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கௌதமுக்கு பழக்கம் இல்லை. இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறாங்க அழும்போது அப்படின்னு. ஸோ அம்மா வந்து மனசே இல்லாமல் தான் போயிருக்காங்க. வேற நான் வந்து 2 நாள்ல போயிட்டு எல்லா வேலையும் வீட்டில் டக்குன்னு முடிச்சு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க, நான் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு 100 கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாளைக்கு தெரியும், காலையில் எழுந்து சமைச்சிட்டு இவனையும் பார்த்துட்டு எப்படி போகுது எங்கள் டேஸ்ன்னு. ஸோ எவ்ரி இயர் அப்பா பர்த்டே அம்மா பர்த்டேனா நாங்கள் வீட்டுக்கு போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் பாப்பா இருக்கிறதுனால எங்கேயும் வெளியிலையும் போக முடியல, அவங்க வெளியில் கோவில் போகிறதுனால அங்கேயும் போக முடியல. ஸோ ஹாப்பி பர்த்டே அப்பா. நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், பட் ஸ்டில் ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே அங்கிள். உங்களுக்கு அந்த ஷர்ட் பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு. சீக்கிரமா கிளம்பி அப்பா வீட்டுக்கு போனோம். நாளைக்கு எப்படி நாங்கள் பாப்பா வச்சு சமாளிக்க போறோன்றத பார்ப்போம்.
அது வரைக்கும் டாடா பை, see you.